இப்போ எஸ் அருண்குமார்னு ஒரு கிரியேட்டர் இருக்காரு, விக்ரம்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் இருக்காரு. இப்போ உங்க சென்சிபிலிட்டி ஒரு விதத்துல போகும், ஆனா விக்ரம் வந்து அவரோட சென்சிபிலிட்டி வந்து உங்க சென்சிபிலிட்டி தான். பிகாஸ் இஸ் வெரி எஜுகேட்டட், இஸ் நோ சினிமா, அவருக்கு வந்து இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர், பட் இஸ் ஆல்சோ பிக் ஸ்டார். ஸோ அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட்னா பணம், திடீர்னு பிசினஸ் பேசுவாங்க, திடீர்னு அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அவரோட ஆக்டிங் சைடை தவிர அவருக்கு ஒரு பிசினஸ் சைடு இருக்குல்ல. How do you combine all this together? For example, அவரை நடிகனாகவும் நான் காட்டணும், ஆனால் அவரோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஒரு கதை எழுதணும். How do you do that mix? சார், இந்த கதை வந்து நான் அவருக்காக எழுதலை. ஃபஸ்ட்டு 20 minutes ஆஃப் நரேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ஜான்ரா எழுதி வச்சுருந்தேன். அவர் சார் என்னை கூப்பிட்டு பேசும்போது நான் போய், சார் இது உங்களுக்காக எழுதலாம், ஆனால் நான் அந்த ப்ரிமைஸ் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொன்னப்போ அந்த 20 minutes நரேஷன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ ஒரு சித்தா பார்க்கல. சித்தா 1 week கூட ஆகலை ரிலீஸ் ஆகி. அப்போ தான் படம் டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. அப்போது கூப்பிட்டு பேசினா நான் சொன்னேன், சரிப்பா நீங்கள் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, நான் இன்றைக்கி நைட் படம் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டு இமீடியட்டாக காலையில் கால் பண்ணி, இல்லை நம்ம சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அவர் எதுவும் இந்த கதை இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்தால் நல்லா இருக்கும்னு தான் அவரே விரும்பினதுனால எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் வந்து இப்போ ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி நான் அவரை மட்டும் தான் மைண்டில் வச்சு எழுதுறேன். ரைட். ஸோ எனக்கு அது எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா, அது எனக்கு இந்த படத்தில் அது பயங்கரமாக இருந்தது சார். ஏன்னா நான் சித்தாவுமே சித்தார்த் சார் மைண்டில் வச்சு தான் கதையை எழுதுனேன்ல. இப்போ இவரை வச்சு எழுதும்போது எனக்கு இவங்க இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு நம்ம ஒன்று யோசிக்கிறோம்ல, அதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கேலாகவும் மற்றது எல்லாமே அப்படியே பெருசாகுது. அப்புறம் எஸ்